ஜெயவராகி ஜெய ஜெயவராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, சனி பகவான் வக்ரம். பொதுவாக இந்த சனி பெயர்ச்சி நடந்த பிறகு எந்த ஒரு விஷயமும் அவ்வளோ சிறப்பாக இல்லை. மார்ச் மாதம் 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருக்கணித பிரகாரம் சனி பெயர்ச்சி நடந்தது. சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைஞ்சாங்க. நிறைய பேர் சொன்னாங்க இது சனி பெயர்ச்சியே கிடையாது, வாக்கியப்படி நடக்கக்கூடியது தான் சனி பெயர்ச்சி, திருநள்ளாறு சனி பெயர்ச்சி தான் சரியானது அப்படின்லாம், இது ஒன்றுமே ஆக்டிவேட்டே ஆகாது அப்படின்லாம் நிறைய வாக்குவாதங்கள்லாம் கூட நிறைய நடந்தது. அது நமக்கு தேவையில்லை. பாருங்க, இந்த 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி எப்போ சனி பெயர்ச்சி நடந்ததோ, சனி பகவான் எப்போ மீனராசிக்கு வந்தாரோ, அந்த உட்கார்ந்த நாள்ல இருந்து அடுத்து இந்த பூமி பிரபஞ்சம் முழுவதுமே கலகங்கள், நிறைய போட்டி பொறாமைகள், சண்டை சச்சரவு, யுத்தங்கள், இது எல்லாம் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அப்போ உண்மையிலேயே இந்த சனி பெயர்ச்சி ஆக்டிவேட் ஆகலை, திருக்கணித பிரகாரம் ஆக்டிவேட் ஆகலைன்னா எப்பயும் பொழுதாலும் இருந்திருக்கணும். மார்ச் 29ஆம் தேதி இவர் சனி பகவான் மீனத்துக்கு வராரு. ஏப்ரல் மாதம் 20-24 தேதி கிட்ட பாகிஸ்தான் தீவிரவாதிகள் என்ன பண்ணுறாங்க, அட்டாக் பண்ணுறாங்க. பெரிய யுத்த போராட்டமே நடக்குதுங்க, யுத்தம் உருவாகுது. சரி, அது அப்படியே கொஞ்சம் அடங்குச்சு அப்படின்னாக்கா மே மாதம் இஸ்ரேலுக்கும் இப்போ பாருங்கள் ஈரானுக்கும் தேவையில்லாத போர் பதட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது இந்த திருக்கணித பிரகாரம் நடந்த சனி பெயர்ச்சி, இந்த சனி பகவானுடைய அசைவு இந்த நாட்டுக்கே இவ்வளவு மாறுதல்களை ஏற்படுத்துதுன்னா சாதாரண மனித வாழ்க்கையை என்ன செய்யும்? அப்ப அந்த சனி பகவான் இப்போ ஜூலை மாதம் 14ஆம் தேதி 13ஆம் தேதி ராத்திரி அப்படி வச்சுப்போம், நமக்கு விடிஞ்சாதான் கணக்கு. அதனால 14ஆம் தேதி உதயமாகும் போது சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். ஒரு பெருமூச்சு விட்டுக்கலாம். அப்பா அப்படி ஒரு மாரத்தானில் ஒரு 10 கிலோமீட்டர் ஓடிட்டு போனவங்க ஒரு சேரில் உட்காந்து பெருமூச்சு விட்டா எப்படி இருக்கும், அதை போல இந்த சனி பகவானுடைய வக்ரம் என்ன செய்ய போகுது? அடுத்த 5 மாதங்கள், ஜூலை 13னா ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 15ஆம் தேதி வரையிலும், டிசம்பர் 15ஆம் தேதி மார்கழி பிறக்கிற வரையிலுமே கூட இந்த சனி பகவான் வக்ரகதியில் தான் இருக்க போகிறார். அப்போ நிச்சயமா தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும், சனி வக்ரமான பிஸ்னஸ் எப்படி இருக்கும், ட்ரேடிங் எப்படி இருக்கும், ஃபண்டு ஃப்ளோ எப்படி இருக்கும், டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், மெயினாக இந்த வீண்பழிகள் அல்லது அந்த தொந்தரவுகள், சனி பகவானால் வந்த கஷ்டங்கள், ஒரு போட்டி பொறாமைகள், சண்டை சச்சரவுகள், வம்பு வழக்குகள், இதெல்லாம் இப்போ புதுசாக உருவாகி இருக்கு. சாமி, நீங்கள் சொல்கிறது கரெக்டு. எனக்கு இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து ஒரு பெரிய நான் எதிர்பார்க்காத சில விஷயங்கள்லாம் நடந்து போச்சு. மனசுக்கு இப்போ தோணுது, ரொம்ப நாளாக இது நடந்துக்கிட்டு இருந்தது, நான் நம்புறதே இல்லை, அலட்சியமாக இருந்தேன், நான் நம்புறதே கிடையாது இதெல்லாம். ஆனால் இப்போ நான் 1 by 1 நடக்கிறத பார்த்தா நான் நம்புகிறேன் சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த சனி பகவானுடைய தாக்கம், சனி பகவான் என்னெல்லாம் போட்டு அப்படி கசக்கி புளியறாரு அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சிருக்கிறோம். அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, இந்த சனி பகவான் வக்ரம் எனக்கு தெரிஞ்சு உங்கள் எல்லாருக்கும் ஒரு 5 மாதம் லீவ், பெரிய லீவ், நல்லது நடக்க போகுது. இந்த கஷ்டங்கள்லேருந்து படிப்படியாக வெளியில் வரப்போகிறோம். எவ்வளோ சீக்கிரமாக உங்களை கேட்காம இந்த இருள் சூழ்ந்ததோ, கஷ்டம் சூழ்ந்ததோ, அவ்வளவு விரைவாக அந்த கஷ்டங்களை விட்டு தப்பிச்சு வரக்கூடிய வாய்ப்புகள், தண்டனைகள்லேருந்து தப்பிக்கலாம், அல்லது பெரிய கஷ்டத்திலிருந்து தப்பிக்கலாம், கண்டத்திலிருந்து தப்பிக்கலாம். இதெல்லாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்த்துடலாம். பாருங்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி என்பர்களே, சனி பகவான் வக்ரம்.
பொதுவாக அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இப்போ தனுசு ராசிக்கு 7.5 சனியும் முடிஞ்சு போச்சு. 7.5 சனியில் தனுசு ராசிக்கு பல கஷ்டங்கள் இருந்திருக்கும். நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்சு தனுசு ராசியில் ஒரு பெரிய செல்வந்தர், பெரிய தொழில் செய்யக்கூடியவர்கள், வெளி மாநிலங்கள்லாம் கூட அவங்களுக்கு வந்து பிரான்ச்சஸ் நிறைய இருக்குது. 2-3 தொழில் அவங்க செய்கிறாங்க. ஒரு பக்கம் கனிம வளங்கள், குவாரிஸு, க்ரஷர்ஸு, கனிம வளங்கள் சார்ந்த தொழில் செய்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, பெரிய பெரிய வெளி மாநிலங்கள்லாம் கூட அவங்களுக்கு இருக்குது. இன்னொரு பக்கம் ஷோரூம்ஸ் வச்சு நடத்துகிறாங்க, 2 வீலர்ஸ் ஷோரூம்ஸ். அப்போ மல்டிபிள் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அந்த தனுசு ராசி என்பவர்கள். அவங்க சொன்னாங்க, ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது. இது எனக்கு 2வது ரவுண்டில் வருது. அந்த பெரியவர் சொல்கிறார், 3வது ரவுண்டு சாமி, இந்த சனி என்ன ஒன்றும் செய்யாது. ரொம்ப சந்தோஷம் சார், செய்யாட்டு ரொம்ப நீங்கள் நல்லா தான், எங்களுக்கு சந்தோஷம் தானே சார். ஆனால் பாருங்கள், எப்போ அந்த ஜென்ம சனி முடிஞ்சு, ஜென்ம சனி வரலாம் அவர் ஒன்றுமே செய்ய முடியல. ஜாதகம் வலுவாக இருந்தது, தசாபுத்தி சூப்பராக இருந்தது. குரு தசை இருந்தவரில் அவர் ஒன்றுமே பண்ண முடியல. பாத சனி வந்தது, சனி தசை ஆரம்பிச்சது, டோட்டல் வாஷ் அவுட். அவர் அப்படியே வந்து சரணாகதி தான் அம்பாள்கிட்ட, என்கிட்ட இல்லை வாராகிக்கிட்ட. அப்படியே சாமி நீங்கள் அன்றைக்கி அது சொன்னீங்க, நான் கேட்கலைங்க. அப்போ இந்த தசாபுத்தி முடிஞ்சு அடுத்த சனி தசையில் ஆரம்பிக்கும்னு எனக்கு தெரியாமல் போச்சு. இதுதான் குருநாதர், இதுதான் ஜோதிடம். அப்போ தனுசு ராசி என்பர்களே, இந்த அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனின்னா என்ன அப்படின்னா, 10ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல சனி இருந்தால் சனிக்கு 10வது பார்வையா தனுசு ராசிக்காரங்களை பார்க்குறாருன்னு அர்த்தம். அது என்ன அர்த்தாஷ்டம சனி? 4இல் சனி இருந்தா என்ன? ஒன்றும் இல்லைங்க. 4ல் சனி இருந்தாருன்னா சனி உங்கள் ராசியை பார்க்குறாருன்னு அர்த்தம். சனி பார்க்கும் இடம் பாழாகும். அப்போ தனுசு ராசி என்பர்களே, நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு விவேகத்தோடு, ஒரு புத்திசாலித்தனத்தோடு, நீங்கள் என்னதான் டேலண்டாக இருந்தாலும், ரொம்ப அதிபுத்திசாலியாக இருந்தாலும், அதிகாரம் கையில் இருந்தாலும், உலகமே உங்கள் கைப்பிடியில் இருந்தாலும், எனக்கு அந்த அமைச்சரை தெரியும், எனக்கு அந்த அமைச்சர் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, நான் சிஎம்மோட நேராக பேசுவேன், சிஎம்ஏ எங்கள் வீட்டுக்கு வருவார், நீங்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லுங்க, சனிக்கு நீங்கள் கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும். சனியுடைய 10வது பார்வை உங்களை கட்டுப்படுத்தும். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அப்போ இந்த தனுசு ராசிக்காரங்களை நான் சொன்ன பார்த்தீங்களா, முன்னாடி பெரிய மல்டி பிஸ்னஸ் பண்ணாங்கன்னு. அப்போ அந்த குரு தசை இருந்தவர்களும் அவர் 5 ஆண்டுகள் அவர் ஒன்றும் பண்ண முடியல. சனி தசை ஆரம்பித்தோடனே 7.5 சனி, இந்த 5 வருஷம் என்ன செய்யணும், மொத்தத்தையும் 2 வருஷத்தில் செஞ்சு முடிச்சிடுச்சு. அப்போ கடைசி 6வது மாதம் தான் அவர் நம்மக்கிட்ட வராரு. அப்போ அதுலேருந்து படிப்படியாக நம்ம சொல்கிறத கேட்டு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அவர் என்ன சொல்கிறார், இந்த எந்த தொழிலையும் நம்ம தொழிலை விட்டுறக்கூடாது சாமி. ஆரம்ப காலத்துலேருந்து கஷ்டப்பட்டு செஞ்சுட்ருக்கோம், 3 தலைமுறையாக செய்கிறோம், தொழிலை மட்டும் விட்டுறக்கூடாது. நீங்கள் இதை மட்டும் காப்பாற்றி கொடுங்க, எனக்கு உயிரே பண்ணாலும் பரவாயில்ல, நான் மறைஞ்சா கூட பரவாயில்ல, தொழில் மறையக்கூடாது, தொழில் நிலச்சி நிற்கணும், ஸ்தாபனம் நிறுவனம் நிலச்சி நிற்கணும், அதை மட்டும் நீங்கள் செஞ்சு கொடுங்க, எனக்கு நீங்கள் எதுவுமே பண்ண வேணான்ட்டார். கம்பெனியை காப்பாற்றி கொடுங்க, நேமை காப்பாற்றி கொடுங்க, பிராண்டை நேமை காப்பாற்றி கொடுங்க. பல ஆயிரம் குடும்பங்கள் பிழைக்குது, கிட்டத்தட்ட 1200 குடும்பங்கள் பிழைக்குது. அப்போ தனுசு ராசி என்பர்களே, 10ஆம் இடத்து சனி, 4ஆம் இடத்து சனினா 10வது பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறார். அதே போல வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய ஒரு அன்பர், அவங்க வந்து ஒரு பெரிய அளவில் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, பெரிய அளவில் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ண, லாஜிஸ்டிக்ஸ் அதெல்லாம் எடுத்து பண்ண மல்டி பிஸ்னஸ். அது நம்ம சாதாரணமாக சொல்கிறோமே தவிர, லாஜிஸ்டிக் பிஸ்னஸை கோடிக்கணக்கு அதிகமான லாபம் ப்ராஃபிட் ஈட்டக்கூடிய ஒரு தொழில்னா அது லாஜிஸ்டிக்ஸ் தான்.
நாமளே பார்க்குறோம், இங்கே இந்தியாவிலையும் பார்க்குறோம். அப்போ அந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய அன்பர், அவங்க நண்பர் எந்த இங்கே இந்தியாவிலேருந்து ஒருத்தர் செஞ்சு கொடுக்குறாரோ அவரை உயிர் போகிற அளவுக்கு என்ன செய்ய முடியுமோ அவர் டோட்டலாக காலி பண்ணுறதுக்கு என்ன வழியோ அந்த மாதிரி ஏற்பாடுகளை செஞ்சிடறார். 7.5 சனியில் மொத்தமாக அவர் காலி பண்ணுறதுக்கு என்ன வழி உண்டா செய்கிறாரா. கால நேரம் நம்மளுடைய பதிவுகளை பார்த்துட்டு நம்மக்கிட்ட வராங்க. அப்போ அந்த உயிர் பிரச்சனையிலேருந்து அவரை காப்பாற்றி கொடுத்துறோம். ஆனாலும் 7.5 சனி இங்கே வேலை செய்யுது. 10ஆம் இடத்து சனி, 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 10வது பார்வை இங்கே வேலை செய்யுது. அவங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வம்பு வழக்குகள் ஜெயிச்சுக்கிட்டே வந்தார் இவர். இப்போ சனியுடைய பார்வை எப்போ பட்டுதோ அந்த கேஸில் இவர் கொஞ்சம் டவுன் ஆக ஆரம்பிச்சிட்டார். அப்போது தனுசு ராசி என்பர்களே, நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பல நாட்களாக நீங்கள் ஏதேனும் வம்பு வழக்குகள் சட்ட போராட்டங்கள் நடத்தி வருவீர்களே ஆனால், அது தொழில் நிமித்தமாகவோ வீடு நிமித்தமாகவோ ஃபேமிலி ரிலேட்டடா, பிஸ்னஸ் ரிலேட்டடா, அசட்ஸ் சொத்து பத்துக்கள் ரிலேட்டடா, லைஃப் ரிலேட்டடா, ஜாப் ரிலேட்டடா வம்பு வழக்குகள் ஏதேனும் நடத்தி வருகிறீர்களே ஆனால் கவனம் தேவை. இது வரலும் ரிசல்ட் வரலன்னா தப்பிச்சிட்டீங்க. இந்த சனி வக்ரத்துக்கு பிறகு தனுசு ராசி அன்பர்களுக்கு நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஜூலை மாதம் 13ஆம் தேதி வரும் தீர்ப்பு தள்ளி போடணும். அதுக்கு முன்னாடி வந்தால் எதிரி தான் ஜெயிப்பாங்க. ஏன்னா சனியுடைய பார்வை இருக்கு. அப்போ இதை ஒரு உதாரணமாக தனுசு ராசிக்காரங்க எடுத்துக்கணும். சனியுடைய பார்வை, சனி நார்மல் பொசிஷனில் இருந்தார்னா தனுசு ராசிக்கு அவ்வளோ சிறப்பு இல்லை. சனி வக்ரம் அடைஞ்சிட்டாருன்னா தனுசு ராசி அன்பர்கள் நினைக்கிறது நடத்திக்கலாம். உங்களை அங்கே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. உங்களுக்கு குறுக்கில் கல் போடவோ, குறுக்கில் ஒரு மரத்தை வெட்டி போடுவதற்கோ, பள்ளம் தோண்டி வைக்கிறதுக்கோ அங்கே ஆள் கிடையாது. உங்கள் பாதை, உங்கள் ரூட் கிளியர் ஆகிடும். நீங்கள் செல்ல வேண்டிய பாதை சரியானதாக இருக்கும். அப்போது ஒரு வரியில், ரொம்ப சிம்பிளாக எளிமையாக சொல்கிறேன், ஒரு வரியில் சொல்ல வேண்டுமே ஆனால் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ரம் ஒரு வரப்பிரசாதம். அடுத்த 5 மாதங்கள் நீங்கள் என்னெல்லாம் அடுத்து செய்யணும்னு நினைக்கணும்னு சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இந்த 5 மாதத்தில் நீங்கள் செய்து காட்டுவீர்கள். வெற்றி கொடியை நாட்டுவீர்கள். அதற்கான கிரக அமைப்பு உள்ளது. இது உங்களுக்கு நடக்குமா அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய ஜெய.